ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபேரிஸ் ஹோம் ஃபுட். இன்றைக்கி வந்து டேஸ்டியான சுவையான சிம்பிளான மோர் குழம்பு எப்படி செய்யலாம்னு சொல்லித்தரேன். இது 10 மினிட்ஸ்க்குள்ளேயே இந்த மோர் குழம்பு செஞ்சிடலாம். அவ்வளோ சூப்பராக டேஸ்ட்டாக இருக்குங்க. வாங்க இந்த டேஸ்டியான மோர் குழம்பு எப்படி செய்யலாம்னு சொல்லித்தரேன். வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போய் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் ஃபேரிஸ் ஹோம் ஃபுட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. மோர் குழம்பு பண்ணுறதுக்கு திக்கான தயிர் எடுத்துக்கோங்க. 1 கப் அளவுக்கு தயிர் போட்டுக்கோங்க. அதே கப்லேயே 1 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. ஒரு சின்ன துண்டு இஞ்சி போட்டுக்கோங்க. நல்லா மோர் குழம்புக்கு வாசனையாக இருக்கும். காரத்துக்கு ஒரு பச்சை மிளகாவை போட்டுக்கலாம். கொஞ்சமாக 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. பத்தலைன்னா அப்புறம் போட்டுக்கலாம். இப்போ மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அடிச்சிட்டு வந்துடுங்க. இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா மோர் அடித்தாச்சு. 1 கப்பு தயிருக்கு 1 கப் தண்ணி ஊற்றினீங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ பேன் வச்சுக்கோங்க. எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானதும் 1/4 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாம். கொஞ்சமாக கடுகு போட்டுக்கோங்க. கடுகு உளுத்தம்பருப்பு பொரிஞ்சதும் 1 பச்சை மிளகாவை நல்லா கீறி போட்டுக்கோங்க. 2-3 காஞ்ச மிளகாவை கிள்ளி போட்டுக்கலாம். எல்ஜி பெருங்காயத்தூள் கொஞ்சமாக போட்டுக்கோங்க. நல்லா கமகமன்னு வாசனையாக இருக்கும். அவ்வளோதான். 1 செகண்ட் மட்டும் நல்லா வறுத்து விட்டுக்கோங்க. இப்போ பொடியாக நறுக்கின 10 சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம். சின்ன வெங்காயம் உடம்புக்கும் நல்லது, டேஸ்ட்டும் இருக்கும். சின்ன வெங்காயம் இல்லைன்னா பெரிய வெங்காயம் போட்டுக்கோங்க. வெங்காயம் கொஞ்சம் நல்லா கோல்டன் கலரில் வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. அப்போ தான் அந்த மோர் குழம்புக்கு நல்ல ஒரு கமகமன்னு வாசனையாகவும் இருக்கும். பாருங்கள், 1 நிமிஷம் வந்து நல்லா வதங்கி பாருங்கள். இந்த அளவுக்கு வெங்காயம் நல்லா கோல்டன் கலரில் வதங்கினதும் இப்போ 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். மஞ்சள் தூளையும் போட்டுட்டு 1 செகண்ட் மட்டும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ கம்ப்ளீட்டாக அடுப்பை வந்து சிம்மில் வச்சுருங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம அடித்து வச்சுருக்கிற மோர் ஊற்றிக்கலாம். மோர் ஊற்றிட்டு கொதிக்க விட்டுறாதீங்க. கொதிக்க விட்டுட்டிங்கன்னா மோர் குழம்பு வந்து அப்படியே முறிஞ்சா மாதிரி ஆகிடும். மோர் குழம்போட டேஸ்ட்டே போயிடும். அதனால் 30 செகண்ட் மட்டும் வச்சுட்டு அப்படியே ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான். இப்போ பாருங்கள், ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி இலை போட்டுக்கோங்க. சூப்பராக மோர் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இப்போ வாங்க இந்த மோர் குழம்பு ஒரு பவுலுக்கு ஊற்றிக்கலாம். பாருங்கள், நல்லா அந்த இஞ்சியோட மோரோட வாசனை நல்லா கமகமெண்ட் இருக்குது. காய்கறி எதுவுமே போடாமல் சிம்பிளாக இந்த மோர் குழம்பு செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் ரொம்பவுமே பிடிக்கும். அவ்வளோதான். இப்போது இந்த மோர் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இதே போலியே செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப சிம்பிளாக டேஸ்ட்டாக 10 மினிட்ஸ்க்குள்ளே முடிகிற இந்த மோர் குழம்பு செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பாய்.